இந்த வீடியோல நம்ம டேஸ்டியான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நான் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு கேரட், பீன்ஸ், கொஞ்சமாக கேபேஜ் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வாசத்துக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி இலையும் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக க்ரீன் சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியை ஊற வைக்க தேவையில்ல, உடனடியாக குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணி அதிகமான அளவை சேர்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட்டில் வடித்து எடுத்துடலாம் தண்ணியை. கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெய் சேர்க்கறனால ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாட்டம் இருக்கும். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸோட தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரைஸ் அதிகமான அளவு வேகக்கூடாது, குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஒரு 80% குக் ஆனால் போதும். ரைஸ் இப்போ சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாகவே சேர்த்துடலாம். ரைஸ் குக் பண்ணும்போதே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ காய்க்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க.
காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்க ரைஸை காயோட சேர்த்து நல்லா கலந்துருங்க. பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமே உடையிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.